Good morning, dear teachers. UGTRB English 108 சேனலில் இன்னைக்கு டே 98 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஏஜ் ஆஃப் ஜான்சனில் வேர்ஸுக்குள்ளாடி கிட்டத்தட்ட நம்ம அந்த முடிவை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு ஃபியூ கிளாஸஸில் நம்ம ஏஜ் ஆஃப் ஜான்சனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அப்படியே நேச்சுரலிசம் பற்றி பார்க்க போகிறோம். டெவலப்மெண்ட் ஆஃப் நேச்சுரலிசம். இப்போ நம்ம பயணிக்கிறது கிட்டத்தட்ட அகஸ்டன்ஸ் ஏஜ். இந்த ஏஜ்லேருந்து எந்தெந்த கவிஞர்கள் அப்படியே ரொமான்டிக் ரிவைவலுக்கு ஒரு ரூட்டை போடுறாங்க, அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வகுப்புலையும் பார்த்தோம். லவ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நேச்சுரலிசம். இதில் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 பேஜுக்கு ஜஸ்ட் ஒரு கான்செப்சுவல் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ 2 எழுத்தாளர்களை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னைக்கு வகுப்புல கிடைக்கும். ஸோ இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் கண்டிப்பாக கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அகஸ்டன் பீரியட், ரொமான்டிக் ரிவைவல், இது 2க்கும் மிகப்பெரிய ஒரு பாலம். அதாவது 2 கேரக்டரிஸ்டிக்ஸும் இவங்களுடைய எழுத்துக்களை நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 2 எழுத்தாளர், அவங்க 2 பேருடைய ஒர்க்லையும் அகஸ்டன்ஸ் ஏஜினுடைய ஸ்டைலும் இருக்கும். அண்ட் சேம் டைம் ரொமான்டிக் ரிவைவலினுடைய அந்த கண்டென்ட்டும் அவங்களுடைய எழுத்துக்கள்ல அதிகமாக இருக்கும். சரி, அப்படியே மெல்ல போவோம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் நேச்சுரலிசம் அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படின்னு சொல்லிக்கலாமா? இப்ப அதாவது முன்னாடி எல்லாரும் இயற்கையை நோக்கி தானே எழுதிட்டு இருந்தாங்க. அதுதானே நம்ம கூட இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட். இப்ப எல்லாரும் எதை நோக்கி போங்க? இயற்கையை நோக்கி போங்க அப்படிங்கிற ஒரு அறைகூவல் கேட்குது. எதுலெல்லாம் அந்த ரிட்டர்ன் டு நேச்சர்னா சப்ஜெக்ட், டோன் அண்ட் ஸ்டைல். நீங்க சொல்லக்கூடிய விதம், சொல்லக்கூடிய கண்டென்ட், இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்துலயும் அந்த வயல் சார்ந்த விஷயங்களை ஏத்திக்கங்க. ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படின்னா ஜஸ்ட் இன்க்ரீசிங் த ஃபீலிங் ஃபார் பிக்சரஸ்கியூ அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்க கூடாது. வெறும் ஆர்டிஃபிஷியலா ஒரு இமேஜை காமிக்கணும் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அண்ட் சார்ம்ஸ் ஃபார் த கண்ட்ரி, அதை இது ரெண்டையும் தாண்டியே சம்திங் மோர் தேன் இந்த படத்தை காமிக்கணும் அல்லது அழகை காமிக்கணும், வில்லேஜினுடைய அதை தாண்டி ஏதோ ஒண்ணு அந்த இதுல இருக்கு இயற்கையை பத்தி எழுதுறதுல. ஓகே, அதைத்தான் நம்ம கையில எடுத்துக்கணும்ன்றாரு. அப்ப எது ரிட்டர்ன் டு நேச்சர்னா என்ன மீனிங்? இன் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் நேச்சர் அண்ட் சிவிலைசேஷன். நாகரிகமயமான அந்த உலகத்துல, அந்த நகரமயமான உலகம், அப்புறம் கிராம உலகம், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம எடுத்து சொல்லணும். அண்ட் நம்ம இம்மார்டாலிட்டி ஆஃப் தி வேர்ட், டின்டன் அபே, வேர்ட்ஸ்வர்த்தினுடைய, இதெல்லாம் ஃபைன் எக்ஸாம்பிள் ஃபார் அந்த நேச்சர் அண்ட் சிவிலைசேஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்களை சொல்றது. அண்ட் the Grammy convention of our artificial social system prevent the free development. இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அகஸ்டன் ஏஜ்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒரு செயற்கையான அந்த சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது நம்மள இந்த நேச்சரை நோக்கி விடாம அது ஒரு பிடிச்சிட்டு இருக்குது. நம்மள கம்பல் பண்ணி ஒரு இடத்துலயே வச்சுக்கிட்டு இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, எதை தடை பண்ணுதுன்னா, வளர்ச்சியை தடை பண்ணுது. ப்ரிவென்ட் ஃப்ரீ டெவலப்மெண்ட் இன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இண்டிவிஜுவலிட்டி. உங்களுடைய தனித்துவத்தை நீங்க காமிக்கலாம்னா அதையும் அது தடை பண்ணுது. எது? இந்த அகஸ்டன்ஸ் ஏஜினுடைய இந்த ஆர்டிபிஷியாலிட்டி. அப்ப நமக்கு என்ன தேவை? கண்டிப்பா நம்ம ஒரு புதிய முயற்சி கொடுக்கணும். அதையும் இது தடை பண்ணுது. பர்த் டு மெனி ஈவில்ஸுக்கு வழிவகை செய்யுது. வேண்டாத விஷயங்களுக்கு, இப்போ ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல இருக்கட்டும், வல்காரிட்டிக்கு வழிவகை செஞ்சது. போப்பினுடைய இதுல கோர்ட் பீப்புளை மட்டும் எழுதக்கூடிய வகையில வழிவகை செய்தது. அப்ப ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னு நிறைய கெட்ட விஷயங்களுக்கு, நல்லது அல்லாத விஷயங்களுக்கு இது வழிவகை செஞ்சது. அப்ப நமக்கு என்ன வேணும்? ஒன்லி வே ஆஃப் சால்வேஷன். அப்போ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில முக்தி அடையணும் அப்படின்னா, இந்த நாடு நல்ல நிலைமை அடையணும் அப்படின்னா, அதுக்கு என்ன வேணும்? த்ரூ ராடிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் லைஃப். வாழ்க்கையை எளிமையாக்கும். அடுத்தவனா டார்ச்சர் பண்ணக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. இதுல எவனையும் நம்ம அடிச்சு சம்பாதிச்சு ஒன்றும் பெருசா வாழ போறதில்ல. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை, அது நமக்கு போதும் அப்படிங்கிறத சொல்லி தரணும். சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் லைஃப். இதுல என்ன ஆகுது பாருங்க. அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு எளிமையான ஒரு லைஃப் இருந்தா நமக்கு சால்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற
ஒரு ஐடியா கிடைக்குது கவிஞர்களுக்கு. இப்ப அதை அப்படியே கவிதையில கொண்டு வர்றாங்க. quest ஃபார் மோர் எலிமெண்டரி தீம்ஸ். எலிமெண்டரினா ரொம்ப சிம்பிளான தீம்ஸ். அதை வச்சு நம்ம எழுதுவோம். காடு, மலை, அப்புறம் வந்து புல்வெளி, ஒரு குழந்தையோட சிரிப்பு, ஒரு சின்ன ஒரு காதல், இப்படிங்கிற விஷயங்களை வச்சு நம்ம எழுத ஆரம்பிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. Sought among the unsophisticated country folk rather than complexities of recognized centers of culture and refinement. பெரிய உள்ள இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் அல்லது ஒரு ஹையர் சொசைட்டியினுடைய ரிஃபைன்மெண்டான பியூரிஃபையான வாழ்க்கை முறையை எடுத்து காமிக்கிறதுக்கு பதிலாக அன்சொபஸ்டிகேட்டட் கண்ட்ரி ஃபோக், ஆடம்பரமற்ற அந்த கிராமத்து வாழ்க்கையை நீங்க எடுத்து எழுதுனீங்கன்னா இட்ஸ் a ரூட் டு சால்வேஷன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அதுல என்ன செலக்ட் பண்றாங்க பாருங்க. கிரேட்டர் சிம்பிளிசிட்டி இன் த சப்ஜெக்ட் மேட்டர் சூசன். ரொம்ப எளிமையா இருக்கணும். இந்த பொம்பாஸ்டிக்கான ஐடியாஸ் எல்லாம் வச்சுக்க கூடாது. எல்லாத்துலயும் நீங்க ஐடியாஸ் கையா இருக்கலாம். பட் அந்த கண்டென்ட் வந்து ஒரு மலையை ரொம்ப மாமலை அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம், உயர்வுபடுத்தி சொல்லிக்கலாம். ஆனா இவ்வளவு மாதிரி அழகுள்ளவ யாரும் கிடையாது அப்படின்னு தூக்கி சொல்லிடுறது. எக்ஸ்ட்ரசி, கேனனைசேஷன், மெட்டாபிசிக்கல் ஐடியாஸ், அதுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. ஓகே. அண்ட் கிளாசிக்கல் ஐடியாஸ் தூக்கிட்டு கொண்டு வந்து அப்படித்தான் நாங்க எழுத போறோம். ஒரு பெண்ணை காணல, அந்த பெண்ணுக்காக 10 வருஷம் சண்டை போட்டோம், இலியட் அண்ட் ஒடிசி மாதிரியான கண்டென்ட்டுக்கு இங்க இடம் இல்லை. சோ இப்படித்தான் எளிமையான விஷயங்களை வச்சு போகணும். அப்படி இங்க வந்துருங்க. வேரியஸ் லைன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் த ஆர்டிபிஷியல் போயட்ரி ஆஃப் த அகஸ்டன் ஸ்கூல், அதை நம்ம இங்க பார்க்கலாம். அகஸ்டன்ஸ் பீரியடுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஏஜ் ஆஃப் போப்பையும் ஏஜ் ஆஃப் ஜான்சனையும் சேர்த்தே தான் சொல்லிக்கிட்டு வர்றோம். ஸோ இந்த கவிதைகளுக்கு எதிரான ஒரு ரியாக்ஷன் இங்க இருந்தது இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் நேச்சர் டைம்ல. அதாவது ஏஜ் ஆஃப் ஜான்சன் டு ரொமான்டிக் ரிவைவல், இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு எழுத்துக்கள் எழுதப்பட்டது. அப்ப என்னது? போயட்ரி பேக் டு நேச்சர் அண்ட் ரியாலிட்டி. நடக்கிறத யதார்த்தத்தை பத்தி எழுதணும், இயற்கையை பத்தி எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இந்த நேச்சுரலிசம் சம்பந்தமான அந்த வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டத்துல என்னென்ன விஷயங்களை அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க எழுதும் போதுன்னா, கார்பரேஷன் ஆஃப் மெனி இன்ஃபுளுசஸ். வெறும் இயற்கையை மட்டும் இல்ல, இயற்கை வித் லிட்டரரி அண்ட் சோசியல் இஷ்யூஸையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய இஷ்யூஸையும் இலக்கியத்தில் தேவைப்படக்கூடிய இஷ்யூஸையும் கையில எடுத்துக்கிட்டு இந்த ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலன்ஸ், பயோகிராஃபியா லிட்டரரியா, சொசைட்டி சார்ந்தது இல்லை, பட் முழுக்க முழுக்க லிட்டரேச்சர் சார்ந்தது. இப்போ அதை கையில எடுத்துக்கிட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் எப்படியே இங்க கீழே வருது. த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த நியூ போயட்ரி தட் இட் would be impossible to isolate them from separate study. இந்த சமூகத்தையும் இலக்கியத்தையும் தவிர்த்துக்கிட்டு இந்த இயற்கையை பத்தி எழுதுறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமாக இருந்தது. அப்படி எழுதவும் தேவையில்லை. அதனால 2 விஷயங்களை அவங்க மனசுல வச்சுக்கிட்டாங்களாம். எது? இந்த லிட்டரேச்சரையும் சோசியலையும் நேச்சர் கூட இணைக்கணும் அப்படிங்கிற அந்த அட்டம்ப்ட்ல 2 விஷயங்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒன்னு, மேட்டர் அண்ட் ஆஃப் ஸ்டைல். ஆன் த சைட் போத் ஆஃப் மேட்டர் அண்ட் ஸ்டைல், அதுல எளிமை இருக்கணும். அப்ப எளிமையான ஒரு கவிதை வேணும்னா அது மாதிரி எழுதின ஒரு கவிதை இருக்குதே, அது இது பேலட் அப்படிங்கிற ஒரு குரூப், நாட்டுப்புற கவிதை. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டோம் கடந்த வகுப்புல. பேலட்னா அப்படியே போற போக்குல பாடிக்கிட்டு போறது. அதுக்கு ஒரு ஒரு ரைமிங் இருக்கணும், ரிதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா? தோசை அம்மா தோசை, எங்க அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை. இது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பேலடா எடுத்துப்போம். இதுல என்ன எவன் எழுதுனது? இது தெரியாது. இதுக்கு என்ன ஓசை நயம் தெரியல. அப்படி போயிட்டு இருக்கு. எதுக்கு இருக்கா, மோனம் இருக்கா, அது ஒண்ணும் பார்க்க தேவையில்லை. நமக்கு ஒரு அலுப்பு தட்டும் பொழுதோ, இல்ல அப்படியே சும்மா இருக்கும்போது அப்படியே பாடுறதோ, இல்ல குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கோ, இல்ல ஒரு கல்யாண வீடுகள்லயோ, இல்ல இறந்த வீடுகள்லயோ பாடுறதுக்கு அப்படியே வாய் வழியாக, செவி வழியாக நாம இன்னும் அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாடல்களை பேலட்னு சொல்லுவோம். அது எந்த செஞ்சுரில எழுதப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது, யார் எழுதுனான்னு தெரியாது. அதுல ஒரு சிம்பிளிசிட்டி இருக்குது அப்படிங்கிறத கவிஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தங்களுடைய மாடலா மாத்துறாங்க. அண்ட் ஹட்சன் நீங்க என்ன சொல்றா பாருங்க, இந்த பேலடை பத்தி நம்ம அடுத்த செஷன்ல கொஞ்சம் கூட விரிவா பார்ப்போம் அப்படின்ட்டாரு. கண்டென்ட் நமக்கு இன்னும் நிறைய இருக்குது இல்லைங்களா? எஸ். இங்க நம்ம என்ன பண்ண போறோம்?
இந்த பேலடை வச்சுக்கிட்டு எப்படி அவன் வந்து அந்த இயற்கையை பற்றிய அந்த பாடலை டெவலப் பண்ணி கொண்டு வரான் பாருங்க. அகஸ்டன்ஸ் டைம்லயே குறிப்பா அடிஸ்டன் ஸ்டீல்ல அடிசன் என்ன பண்றாரு, சில பேலட்ஸ அவருடைய ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஒண்ணு பாருங்க, செவி சேஸ் அண்ட் பேப்ஸ் இன் த வுட். இந்த இது ரெண்டுமே பேலட்ஸ், ஃபேமஸான பேலட்ஸ். இதை பயன்படுத்திக்கிறாரு. அப்புறம் பேலட்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரேசஸ், காட் ரெஸ்ட் ஹிஸ் சோல், இம்ப்ரூவ்டு, ரிஃபைன்டு அண்ட் எட்டர்னல் பிளஸிங்ஸ் ஆன் ஹிஸ் ஷேட் அட்டெண்ட், இப்படின்னு நிறைய ஃப்ரேசஸ் நாம இப்ப பைபிள்ல இருந்து, கீதால இருந்து, குரான்ல இருந்து பயன்படுத்துற மாதிரி நிறைய நாட்டுப்புற அந்த பேலட்ஸ்ல இருந்தும் அப்படியே பாஸ்டோரலா இருக்கும். அது நிறைய கிராமப்புறம் சார்ந்து நம்ம பாரதி ராஜா படம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்ல தான் அது எழுதப்பட்டிருக்கும். அண்ட் அகஸ்டன் டைம்ல ஜான்சன் இதை கொஞ்சம் கொஞ்சம் கிண்டல் அடிச்சிருக்கிறார். பேலட்ஸை வந்து கொஞ்சம் கிண்டல் அடிச்சிருக்கிறாரு. ஆனாலும் என்னது, அது அதனுடைய அந்த யதார்த்தத்தை விட்டு கொடுக்காமயே அது வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? சில தியரிஸ் அகஸ்டன் ஸ்கூல்ல இருந்திருக்குது, இதுக்கு எதிராகவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்குது. அண்ட் இங்க பார்த்துருவோம் நமக்கு ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் சிம்பிளிசிட்டி. இந்த பேலட் தான் அவங்களுடைய பேக்ரவுண்டு. வாஸ் ஸ்லோ அண்ட் ஹாப்பி. ரொம்ப மெதுவா தான் இந்த நேச்சரோட டெவலப்மெண்ட் தொடங்க ஆரம்பிச்சது. பாருங்க சில விஷயங்கள். பிஷப் பர்சி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, நம்ம அடுத்த செக்ஷன்ல அவரை பார்ப்போம். ஆனா அவர் தான் இந்த பேலடை வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொஞ்சம் பவுடர் எல்லாம் போட்டு இந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்றாரு. இதுல ஏன் அது கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ரைட்டர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லைக் increasingly conscious of the superiority of what is natural and spontaneous in poetry. இது ரெண்டையும் எழுத்தாளர்களும் சரி வாசகர்களும் சரி கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இது நேச்சுரலா இருக்குதா, அதாவது இழுத்து கட்டி ரொம்ப வம்படியா சில வார்த்தைகளை போட்டு ஒரு தீம் அதுக்குள்ள கொண்டு வந்து அப்படி ஒரு கவிதை வேண்டான்னு இந்த ஆடியன்ஸ் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா மெட்டாபிசிக்கல் போயிட்ரி, இந்த அகஸ்டன்ஸ் போயிட்ரி எல்லாம் அப்படிதான் இருந்தது. யாக்டு பை அப்படிங்கிற மாதிரி இணைந்து பூட்டி கட்டி கொண்டு வர்ற மாதிரி இருத்தி பிடிச்சி எல்லாம் கொண்டு வர தேவையில்லை. கவிதைங்கிறது அப்படியே வரணும், அதுதான் ஸ்பான்டேனிட்டி. போற போக்கில் எழுதுறதாங்க கவிதை. திட்டமிட்டு அப்படியே எழுதுனா அது கவிதை இல்லைன்னு இந்த நேச்சர் பாயிண்ட்ஸுடைய நம்பிக்கை. வேர்ட்ஸ்வர்த்தனுடைய டெஃபினிஷனே இதுதான். போயட்ரி இஸ் a spontaneous overflow of powerful feelings. அதைத்தான் இந்த அவங்களுடைய முன்னோடிகளும் தொடங்குறாங்க. அப்ப இப்படி ஸ்பான்டேனிட்டியா இருக்கணும், சுப்பீரியாரிட்டி ஆஃப் நேச்சர், இது ரெண்டும் இருக்கும்படியா அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. வாசகர்களும் அதுதான் வேணும்னாங்க. அப்படி எழுதின நம்ம இப்ப மேல டிஸ்கஸ் பண்ண இந்த கண்டென்ட்டோட எழுதின 2 எழுத்தாளர்களை நம்ம கீழே பார்க்கிறோம். இவங்க யாரு? தே ஆர் நாட் ரொமான்டிக் ரைட்டர்ஸ் பட் த ப்ரிகர்சர்ஸ் ஆஃப் ரொமான்டிக் ஏஜ். ரொமான்டிக் ஏஜுக்கு தொடக்கமே இவங்க தான் அவங்களுடைய முன்னோடிகள். ஆளு வில்லியம் பிளேக். இவர் வந்து ஒரு மிஸ்டிக் அண்ட் விஷனரியான ஒரு ரைட்டர். என்ன நடக்க போகுதுங்கிறத கூட கணிச்சு எழுதக்கூடிய ஒரு ஆள். ஒரு ஏர்லி ரொமான்டிக் பாய்ட் அப்படின்னு நம்ம இவரை பிக்ஸ் பண்ணிக்கலாம். இவருடைய எழுத்துக்கள் பாருங்க, இதெல்லாமே கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ஸ், பொயட்டிக்கல் ஸ்கெச்சஸ், சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ், சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாமே அவருடைய போயட்ரி கலெக்ஷன்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா இது எல்லாத்துக்கும் பப்ளிகேஷன் இயர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ கன்றியை நோக்கிய ஒரு கரிசனை, கிராமத்தை நோக்கி, கண்ட்ரின்னு சொன்னா நாடுன்னு எடுத்துக்க கூடாது, இது வந்து ஒரு கிராமம் நோக்கிய ஒரு கரிசனை, ஒரு எளிமையான வாழ்க்கை, குழந்தை பருவத்தை பத்தி எழுதுறது, நம்மளுடைய டொமஸ்டிக் இஷ்யூஸ் பத்தி எழுதுறது, இதுதான் அந்த ரொமான்டிக் தீம்ஸா இருந்தது. அதை வந்து இவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. லீடர் இன் தட் நேச்சுரலிஸ்டிக் கைண்ட் ஆஃப் போயட்ரி யாரு? வில்லியம் பிளேக். ஏன்? போயட்ரி ஆஃப் ஆர்டினரி திங்ஸ் வந்து இவருடைய ஒர்க்ல இருந்தது. பின்னால வில்லியம் பிளேக்கை பார்த்து நாமளும் இவ்வளவு மாதிரி எழுதணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் வரைக்கும் ஒரு அட்டம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதே மாதிரி வில்லியம் பிளேக் மாதிரி இன்னொரு ஆள், 2வது நபர் ஜார்ஜ் கிராப். இன்னைக்கு நமக்கு வில்லியம் பிளேக் தான் ஆக்சுவலா கண்டென்ட்ல நிறைய இருக்கணும், அவரை நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம். அதனால அங்க விட்டுட்டு ஜார்ஜ் கிராப்பை பிடிச்சுப்போம். அவருடைய கவிதைகள் பாருங்க. இவரும் கிட்டத்தட்ட சம காலத்துல வாழ்ந்தவர். வில்லேஜ், நியூஸ் பேப்பர், பேரேஜ் ரெஜிஸ்டர் அண்ட் போரோ, டேல்ஸ் இன் வேர்ஸ், டேல்ஸ் ஆஃப் தி ஹால். ஜஸ்ட் நோட் பண்ணி வைங்கப்பா. ஓப்பன் டைப் கேள்விகள் கேட்பாங்க.
டேல்ஸ் ஆஃப் த ஹால் ரிட்டன் பை, இந்த அகஸ்டன்ஸ் ஏஜ் சார்ந்த ஒரு 4 ரைட்டர்ஸை உள்ள போட்டுருவாங்க. ஜார்ஜ் கிராப் ஆப்ஷன்ல வந்துருவாரு, வில்லியம் பிளேக் வந்துருவாரு. இதை தள்ளி 2 ரைட்டர்ஸ், அடிசன் இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்த்தோம், அடிசனையும் போட்டு ஸ்டீலையும் கூட போட்டு தரலாம். இப்ப இந்த ஓப்பன் டைப் கொஸ்டின் ரொம்ப எளிமையா தான் வைக்க போறாங்க, அதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இவருடைய லைஃப் பாருங்க. சைல்ட் ஆஃப் அ பியூர் பேரண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஏழ்மையான புவர் பேரண்ட்ஸ் பிறந்துட்டாரு. ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா பாரிஷ் கிளர்ஜிமேனா, கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பர்சன். தென் இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். That he sets himself to depict in this verse, his program is unflinching fidelity to facts. எந்த விதமான ஒளிவு மறைவுமின்றி தைரியமாக தன்னுடைய கருத்துக்களை வெளி சொல்வதில் கிராப் வல்லவர். I sing the court, நான் குடிசையை பத்தி பாடுறேன். He announces. அப்போ இந்த ஏஜ் ஆஃப் அகஸ்டன்ஸ்ல ஒருவேளும் குடிசையை பத்தி பாடல, நான் குடிசையை பத்தி பாடுறேன். He announces as truth will paint it, அதுல உண்மை இருக்கும். And as birds will not. என் காலத்துல எந்த கவிஞர்களும், பேர்ட்ஸ் அப்படின்னா கவிஞர்கள், கவிஞர்கள், கவிதை எழுதக்கூடியவங்க. ஓகே, எந்த கவிஞர்களும் இந்த மாதிரி குடிசையை பத்தியோ மண்ணை பத்தியோ வயலை பத்தியோ எழுதுனது இல்ல, நான் எழுதுறேன். இப்ப நீங்க கொஸ்டினை நீங்களே ஷேப் பண்ணிக்கங்க. ஐ சிங் த காட் அஸ் ட்ரூத் வில் பெயிண்ட் இட். ஒரு படம் எப்படி வரைஞ்சு அப்படியே நம்ம பார்க்கறது அங்க தெரியுமோ, அதே மாதிரி என்னுடைய கவிதையில நீங்க பார்க்கலாம் இயற்கையை, அதாவது அந்த கிராமத்து வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது யாரு? ஜார்ஜ் கிராப். அண்ட் அகைன் டிஸ்கிரிப்ஷன் தான். Grab remained to the end of his long life entirely uninfluenced by the romantic movement. சரி, நான் நேச்சரை பத்தி எழுதுறேன், ஆனா நான் ரொமான்டிக் ரைட்டரானா இல்ல, நான் அவங்களுக்குள்ள ஃபிட்டே ஆகல. அதுக்கான காரணம் என்னங்கிறத ஹட்சன் விவரிக்கிறாரு. இவர் எடுத்த கண்டென்ட் தீம் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் ஸ்கூலோட இது, சாரி, தீம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் லைஃப் உடையது. ஆனா ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, ஸ்டைல் வந்து கிளாசிக் ஸ்கூலோட. தட் மீன்ஸ் அகஸ்டன் ஸ்டேஜ்ல க்ளோஸ்ட் கப்லெட் எழுதினாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏஜ் ஆஃப் போப்ல இது ரொம்ப அதிகம். திரும்பி நான் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு, இந்த ஏஜ் ஆஃப் போப், ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல 2 ரைட்டர்ஸ் இன்ஃபுளுசஸா எடுத்துக்கிட்டாங்க. ஒன்னு எட்மண்ட் ஸ்பென்சர், இன்னொன்னு மில்டன். எட்மண்ட் ஸ்பென்சர் எடுத்தவங்க ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸாவை பயன்படுத்தி எழுதினாங்க. மில்டனை குருவாக ஏற்றுக்கொண்டவங்க பிளாங்க்வர்ஸ் பயன்படுத்தி எழுதினாங்க. இந்த போப் என்ன பண்ணாருன்னா க்ளோஸ்ட் கப்லெட் அதை பிரபலப்படுத்தினார். கப்லெட்னால 2 அடி செய்யும் இல்லைங்களா, அப்படி இந்த ஹெரோயிக் கப்லெட்டை பிரபலப்படுத்தினார். ஏன்னு ரைமிங் ஸ்கீம் வரும். ரைமிங் ஸ்கீம் என்ன வரும்? ஏ. இப்ப டக்குன்னு நீங்க ஞாபகப்படுத்தி உங்களுடைய நோட்டை திறந்து பார்க்கணும். ஹெரோயிக் கப்லெட்டுக்கு சொல்லிட்டாங்க. ரைமா ராயலுக்கு என்ன ரைமிங் ஸ்கீம், அது எத்தனை வரிகளை கொண்டது? ரைமா ராயலுங்கிறது சாசரை பயன்படுத்தினது. அடுத்தது ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸா, எத்தனை வரிகள்? 9 வரிகள். அந்த 9வது வரியை என்னன்னு சொல்லுவோம்? முதல் அந்த 8 வரி என்ன மீட்டர்ல இருக்கும், 9வது வரி என்ன மீட்டர்ல இருக்கும் அப்படிங்கறத திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஞாபகம் வந்துடுச்சுன்னா யூ ஆர் அ கிங். ஞாபகம் வரலன்னா நீங்க கிங்காக போறீங்க, முயற்சி பண்ணியே ஆகணும், திரும்பியும் ரிவைஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? சரி, அப்ப க்ளோஸ்ட் கப்லெட்டை இவர் ஃபாலோ பண்ணிட்டாரு. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அகஸ்டன் ஸ்கூலு, கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நேரடி லைஃப், யதார்த்தமான கிராமத்து வாழ்க்கையை பத்தி எழுதுறாரு. அப்ப 2ஐயும் கலந்து எழுதுறாரு. அதனால இவரை பியூரா நீங்க வந்து ரொமான்டிக் மூவ்மெண்டோட சேர்ந்தவர் அப்படின்னா இல்ல. ரைட், எனிஹவ் இவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் long stood between the poet of the world of reality about him, gave him special importance the naturalistic reaction against Augustan tradition. அகஸ்டன் ட்ரெடிஷனுக்கு எதிராக எழுத ஆரம்பிச்ச ஒரு கவிஞர்னு இவர் ஐடென்டிஃபை பண்றதுல தப்பே கிடையாது. இப்ப யாரெல்லாம் 2 எழுத்தாளர், ஒன்னு கிராப், இன்னொன்னு வில்லியம் பிளேக். பிளேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதாரண விஷயம் தான், அவருடைய ஒரு 4 கலெக்ஷன் ஆஃப் பொயட்ரிஸ் மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். கிராப் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கோட் கொடுத்திருக்கிறாரு. அண்ட் நீங்க பிரிக்க முடியாத ஒரு ரைட்டர், நேச்சரை பத்தி எழுதுனதுல தவிர்க்க முடியாத ஒரு ரைட்டர் இவரு. ஆனா முழுக்க முழுக்க ரொமான்டிக் மூவ்மெண்ட்டையும் சார்ந்தவர் இல்லை. இதோட நம்ம இங்க முடிச்சுப்போம். அடுத்தது ஸ்ட்ரைட்டாவே ரொமான்டிக் ரிவைவலுக்கு போயிடுவோம். இவ்வளவு நேரம் இன்னும் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் இருந்துட்டு இருக்கிறோம். இப்ப அடுத்தது கண்டிப்பா நம்ம வந்து 1798 போய் பார்த்தோம். ஓகேங்களா? ரைட், ஐ ஸ்டாப் யூ. ப்ரிப்பேர் வெல்.
டிஆர்பி எடக்கு முடக்கா ஃபங்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. பட் எனிஹவ் நமக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ கடந்த வாரங்கள்ல வந்து நான் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ நம்ம மக்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலேஜ் டிஆர்பியினுடைய நிலைமைகள் என்ன மாரி எங்களுக்கு நடந்ததுன்னு. ஸோ எங்களுக்கு வந்து நெறைய ஹார்டல்ஸ் இருந்தது. நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப், அப்புறம் டிஸ்கிரிப்டிவ்ல மேஜரா எழுதணும்னானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இல்ல நீங்க வந்து ஜிகே எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2டே மாதங்கள்ல பிரிப்பேர் பண்ண வச்சு எழுத வச்சாய்ங்க. அதுலயும் அ செம பிரில்லியன்ட்டா நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பிரிப்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு டிஆர்பியே சொல்லுது. சிலருக்கு வந்து அத எழுதுறதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். அது வந்து உங்கள டிமோட்டிவேட் பண்றதுக்காக இல்ல. டிஆர்பி இப்படித்தான் குழப்புவாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. நாம பண்ண தப்ப நீங்க இனி திரும்பி பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கட்டம் தான். ஒரே நாள் 3 மணி நேரம். ஒரு 150 கொஸ்டின்ஸ். அதுவும் ஷேடிங் கொஸ்டின்ஸ் மட்டும் தான். வேற எந்த குழப்பமும் நம்ம அதுல வரப்போறதில்ல. படிச்சா அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு வாழ்க்கைய வாங்கி தந்துரும். இப்ப அந்த 3 மணி நேரத்துக்கு நம்ம வந்து அந்த லைஃப்ப நம்ம டிசைட் பண்ண போறோம்னா, நம்ம இன்னையிலருந்து அத ஓட ஆரம்பிக்கணும் இல்லீங்களா? ஸோ நெறைய பேர் என்கிட்ட அந்த ரிப்ளையா எனக்கு குடுத்து கேட்டது வந்து இதுதான். என்ன கேட்டீங்க? எங்களுக்கும் இதே மாரி நிலைமைகள் வருமான்னா, கண்டிப்பா வரக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, புடிச்சாச்சு. ஒரு முள்ள புடிச்சுட்டீங்க. கொஞ்சம் ரத்தம் வரதான் செய்யுது. ஆனா, இப்ப நீங்க விட்டுட்டு திரும்ப புடிச்சீங்கன்னா, இன்னும் காயங்கள் அதிகமாகும். காயத்துக்கு நம்ம மருந்து போட்டுக்கலாம் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம். பிடித்த புடிய விடாம ஓடிக்கிட்டே இருங்க. சரியா? பிடிச்ச புடிய விடாம ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் அந்த காயங்களுக்கு நம்ம மருந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எந்த குழப்பமும் டிஆர்பி பண்ண போறதில்ல. எக்ஸாமுடைய டைமிங் மேபி கொஞ்சம் மாத்துவாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு அதாவது இப்ப நமக்கு ஜூலைல நோட்டிஃபிகேஷன் குடுத்தது ஒரு ஆகஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் நமக்கு குடுப்பாங்க. பட் அ வேக்கன்ட் இருக்குது. வேக்கன்ட் இல்லன்னுலாம் அவங்க சொல்லப் போறதில்ல. கண்டிப்பா வேக்கன்ட் இருக்குது. அதனால எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். நீங்க உங்கள நீங்களே நான் தகுதியானவன் அப்படிங்கிறத சொல்லி நீங்க பிரிப்பேர் பண்ணிருங்க. ஓகே. நாளைக்குன்னு விட்றாதீங்க. ஸோ இன்னையிலருந்து நீங்க ஆரம்பிச்சாலுமே என்னது நல்லபடியாவே என்ன பண்ணலாம்? அ மார்க் வாங்கி நீங்க வேல வாங்கலாம். ரைட். தேங்க் யூ.